அல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த இனிய காலை பொழுதில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 23/7/2026 ஜூலை மாதத்தின் வியாழக்கிழமை. ஸ்ரீ பராமூரிடத்திலே ஆடி மாதத்திலே 7ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்ண ரிது முதுவே நிற்காலத்திலே கடக மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே நவமி திதியிலே இருக்கிறோம். காலை 10:33 வரை, பின்பு தசமி திதி. இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பேர் சுவாதி நட்சத்திரம். காலை 3 மணி வரைக்கும் இருக்கும். பின்பு விசாக நட்சத்திரம் குருவின் சாரத்தை கொண்டது. இன்னைக்கு விஷ்ணுவின் அவதாரம் உபேந்திரன் பேர். உபேந்திர பெருமானுக்குடைய அப்பா இன்னைக்கு வளர்பிறை நவமி, அதனால உபேந்திர நவமின்னு பேர். இன்னைக்கு நவமியோட ஸ்பெஷல். நம்ம பழமுதிர்ச்சோலை என்கிற திருமாலிருஞ்சோலையில கள்ளழகருக்கு ராம அவதார காட்சி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு காட்டும். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் இன்னைக்கு தங்க குதிரையிலே வருவா. சங்கரன்கோயில் கோமதி அம்மன் இன்னைக்கு வெள்ளிச்சப்பரத்தில் வருவாங்க. சித்த யோகமான நாள் இன்னைக்கு. நல்ல நேரம் காலையில் 11லேருந்து 12, சாயங்காலம் 6:30 7:30, 1:30 ராவுகாலம், 9:10 குளிகை, 6:07 யமகண்டம். தெற்கு பக்கம் செல்பவர்கள் தைலம் பரிகாரம். கடக லக்னத்திலே 4 இருக்கிற சூரியன் 4 நாழிகை இருப்பார், 28 வினாடி இருப்பார். 6 மணி 1 நிமிஷம் வரைக்கும் சூரியன் உதிக்க மாட்டார். 6:01 ஆயிட்டு தான் கரெக்டாக உதிச்சிருவார். சுவாதி விசாகம் அப்படிங்கிற இந்த சந்திரனின் பயணம் அஸ்வினி நட்சத்திரத்திலே மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டை ஏற்படுத்தும். கோச்சாரப்படி சூரியனும் குரு உச்சம் பெற்று கடக ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் கேது சிம்ம ராசியிலே, துலா ராசியிலே சந்திரன், ராகு கும்பராசியிலே, சனி மீன ராசியிலே, ரிஷப ராசியிலே செவ்வாய், மிதுன ராசியிலே வக்ர நிவர்த்தி பெறக்கூடியதான புதன். இப்படி கோச்சாரங்கள் இன்றைய நாள் துவங்குகிறது. இன்னைக்கு குருவாரம். குருவை வழிபடுவது ரொம்ப நல்லது. 3-2-5 23-5 ஒன்று தான். அதுவும் குருவை சேர்ந்தது, புதனை சேர்ந்தது. அறிவு சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பண்ணலாம். படிப்பு சம்பந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்ல விசேஷமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே ராசி பலனை பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறார். குருவுடைய நட்சத்திரம் குருவோடைய நாளில் இருக்கும்போது நிறைய கேள்வி வைப்பார் இல்லையா? எக்ஸாம்னா பயம் இருக்கும்ல, அந்த பயம் எல்லாம் இருக்கும். என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு திக்குன்னு அடுத்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆபத்தான படங்களை பார்க்கும்போது இருக்கக்கூடிய திக்கு இருக்கும் நீங்க. ஆனால் எல்லாமே மலை போல் வந்தாலும் பனி போல் விலகிவிடக்கூடிய சூழ்நிலையை இன்றைய நாள் குருவின் அருள் உங்களுக்கு பெற்றுத்தரும். உபேந்திர நவமியான இந்த நாளிலே நாராயண பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை வழங்குவது, காலையிலேயே கொஞ்சம் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணங்களை கேட்பது, பாடல்களை கேட்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த பயம் விலகும், நலம் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 6ஆம் இடத்திலே சந்திரனின் பயணம். முயற்சிகளிலே பலவிதமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. கல்வி கேள்விகளிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வெற்றிக்கு இலக்கு குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லுவா. எய்ம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த எய்மோட நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா வின் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாள் ரொம்ப பர்டிகுலராக குருவின் வாரமாக இருப்பதனாலே வியாழக்கிழமை அன்னைக்கு குருவின் வழிபாட்டுடன், சித்தர் வழிபாட்டுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தொடர்ந்து தருவதாக அமைவதற்கு இந்த நாள் ஒரு வித போடுற நாள் ஆயிடுச்சு. நவமி அப்படின்னாலே அடுத்த காரியத்தை வளர்ச்சிக்காக கொண்டு செல்வதுன்னு அர்த்தம். அது பின் தசமி என்பது வருவதனாலே வெற்றிகளை
தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு தரும். அதனால இந்த நாளை நீங்க கேப்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. சக்சஸ் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. நீங்க உங்க ராசிக்குள்ள புதன் வக்கரமாயிருக்கு. இன்னைக்கோட முடிஞ்சு போயிட வக்கர நிவர்த்தி ஆயிட போறார். 2ஆம் இடத்திலே சூரியன் குரு உச்சத்திலே அமர்கிறார். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் பண வரவை கொடுக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து. பண வரவுகள்லாம் நல்லா இருக்கு. குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன கவலைகள்லாம் இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் பயணம் செய்கிறார். சந்திரனின் இந்த பயணமானது உங்களுக்கு பல எதிர்ப்புகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற கொடுக்கும்போது தைரிய குறைவுகளை கொடுக்கும். செவ்வாயின் பார்வை உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்திலே பதிய, சுக்கிரன் 3ஆம் இடத்திலே கேதுவுடன் இருப்பதனை எதையும் ஆராய வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்க, அதனால சில சிக்கல்களும் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்றைய நாளின் வரவு செலவுகளை பார்ப்பது ரொம்ப நல்லது. அமைதியா கால்குலேட்டிவா ரிஸ்க் அனலைஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ் உண்டு. 1 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. ஒரு சுகத்திற்கான வாய்ப்பை நிறைய கொடுக்கிறார். இன்னைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான். குருவின் பார்வை 5ஆம் இடத்தின் மேலே விழுவது குழந்தைகளின் வளங்களையும் நலங்களையும் பெருக்குவதாக அமைவது மட்டுமல்லாமல், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வெற்றியின் இலக்கை அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்ன வாழ்க்கையில செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா பல விஷயங்களிலே நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். சுகம், குடும்ப கவலைகள் மறக்கிறது, வெற்றிகளின் இலக்கை அடைவது, இது எல்லாமே இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. விஷ்ணுவின் அவதார தினம், உபேந்திர பெருமானின் அவதார நிறம் ஆன இன்று அனைத்தும் புதியதாய் பிறக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. 7 4 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய எழுச்சிகள் மனதிலே உங்களுடைய பாரத்தை குறைப்பதாக அமைவதனாலே இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான நாள். ராசிக்கு 12ஆம் இடத்துக்காரன சந்திரன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே பயணம் செய்ய, சனி பகவான் தன்னுடைய பார்வையாலே செவ்வாயை பார்த்து கொண்டிருக்க, செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு நன்மையை செய்வதாக அமைவதனால் இந்த நாளிலே எடுத்த காரியம் நல்லபடியா நடக்கும். சுத்தமா எல்லா காரியத்தையும் பளிச்சுன்னு செய்ய முடியும். முதன்மை தன்மை நிறுத்திக் கொள்ள முடியும். பதவிக்கு அழகாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாளை. 1 9 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்க மனசுல என்ன பட்டதோ அதை அழகா செய்ய போறீங்க. அதை கேப்டலைஸ் பண்ண போறீங்க. அதுல சக்சஸ் ஸ்டோரி உண்டு. தெளிவான சிந்தனை இருப்பதனாலே, யோசித்து செய்வதனாலே, அதை நீ அழகா முடித்துக் கொள்வதனாலே, மற்றவர்களின் வெளியில தெரியாம ரகசியத்தை பாதுகாத்து முடிக்கும் போது இதுதான் பண்ணினேன்னு சொல்றதுனால பாராட்டு கிடைக்கும். இந்த பாராட்டுதல் மனதுகளே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு காலையிலே கொஞ்சம் விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் கேளுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களா மாறும். நல்ல எழுச்சியாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. 5 2 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. ஆர்வத்துடன் பல காரியங்களை நீங்கள் செய்ய காத்திருக்கிறீர்கள். ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். குருவும் பார்வையை பயன்படுத்துகிறார். இந்த பார்வையினாலே வரக்கூடிய விஷயங்களிலே எதையும் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்.
தெரிந்து கொண்டு செய்யும் போது திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். முயற்சிக்கான வழிகளை சனி பகவானும் பார்க்கிறார். 3ஆம் இடத்தை யோகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அதனால எல்லா விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மாறுகிறது. குறிப்பா விசாக நட்சத்திரத்தில் வியாழக்கிழமையா மாறுறதுனால ஆர்வம் அதிகமாக கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல போய் நிற்கும். சக்சஸ் உண்டு. கணிதம் போன்ற விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், மியூசிக் போன்ற விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. ஒரு இன்பமயமான நாள் அப்படின்னே வைத்துக்கலாம். சந்திரனின் வரவு மனதிலே குதூகலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த காரியம் செஞ்சாலும் ராசிநாதன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தைரியமா எல்லாம் செய்வீங்க. குருவின் அருளும் இருக்கு. இன்னைக்கு குரு நாளான வியாழக்கிழமை இருக்கு. விசாக நட்சத்திரத்தில் சந்திரனும் பயணம் செய்யறதுனால டபுள் டமாக்கா ட்ரிபிள் டமாக்கா அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி நிறைய 3 விதமான நன்மைகளும் இருந்தா எப்படி சந்தோஷத்தின் எல்லை உங்களுக்கு இல்லை. எல்லா விதத்திலும் பல பல நன்மைகள் இன்றைக்கு கூடி வருகிறது. அதனால வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. சங்கரன் கோவில் கோமதி அம்மனை வழிபட நீங்கள் நினைத்த மாதிரி காரியங்கள் நடக்கும். 9-3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரிய அந்த சந்திர பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்குள்ளே வருது. வியாபாரத்துல நல்ல விருத்தி, அடுத்தடுத்த காரியங்கள் நிறைய விருத்தமா செய்யக்கூடிய விஷயங்கள், வளர்ச்சிகள் வளர்ச்சிகள் வளர்ச்சிகள், அப்படி நல்ல முன்னேற்றத்தின் பாதைக்கு நீங்கள் அழகாக உங்களை வழிவகுத்து நடத்தி சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குருவின் நாளான இந்த நாளிலே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் போனதெல்லாம் நல்லபடியாக வருவதற்கான வாய்ப்புகள். தைரியமா எதையும் ஃபேஸ் பண்ணலாம். வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போறீங்க. அந்த வளர்ச்சிக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமான நாளாய் அமைகிறது. சக்சஸ் நிறைய இருக்கக்கூடிய நல்ல நாளிலே 9-8 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை புரியும். காலையிலேயே கொஞ்சம் சகஸ்ரநாமமான விஷ்ணுவின் 1000 நாமங்களை கேட்டு நீங்கள் இந்த நாளை துவங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. நீங்கள் இன்றைய நாளிலே செய்ய வேண்டிய காரியம், சந்திரன் 7ஆம் இடத்துக்காரர் 10ஆம் இடத்திலே தொழிலிலே அமர்ந்திருக்கிறார். எதையும் பெருசா பண்ணணும்னு எண்ணெல்லாம் வந்தா கொஞ்சம் அடக்கி வாசிக்கோங்க. எதிர்பார்க்கிறது ஓரளவுக்கு உங்களுடைய டைம் லிமிட்டோட வச்சுக்கோங்க. உங்களுடைய சக்தி தக்கன அப்படின்னு சொல்லுவோம். எங்களை முடிஞ்சது இவ்வளவுதாங்க அப்படின்னு பண்ணிடுங்க. சக்தியை விட்டு மீறி பண்ணும்போது பிரச்சனைகளும் சம்பாதிக்க வேண்டும். ஏமாற்றங்கள் எதிர்பார்த்து வரக்கூடியதாக இருக்கும். விசாக நட்சத்திரத்திலே குரு பயணம் செய்யக்கூடிய இந்த நாளில் குருவின் பார்வை உங்க மேலேயே இருக்கிறதுனால எதையும் கண்ட்ரோல்டா இருந்தீங்கன்னா ஜெயம் உங்க பக்கம். 6-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி குருவை வழிபட இந்த நாள் உங்களுக்கு சுபமான நாளாய் மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் முயற்சிக்கான நாள் இது. எவ்வளவு தூரம் நீங்கள் முயன்று செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையிலே லாபங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அறுதியிட்டு சொல்லக்கூடிய நாள் இது. வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்க குரு மூலியமாக வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூக்ஷமங்கள் இன்னைக்கு தெரிய ஆரம்பிக்கும். 12ஆம் இடம் 10ஆம் இடம் இது ரெண்டுத்தையுமே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இன்க்ளூடிங் உங்க 2ஆம் இடத்தை. அப்ப எப்படி இருக்குன்னா, குடும்பதன வாக்குஸ்தானத்தின் மூலியமாக லாபங்களை பெருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் முயற்சியாக இன்னைக்கு மேற்கொள்வீர்கள். அவ்வளவும் லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. ராசியினுடைய
9ஆம் இடத்திற்குள்ள நுழைகிறார் சந்திர பகவான். பலவிதமான நன்மையை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்சரேஷன், தாமதமாக வந்தாலும் நன்மையாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரனின் பார்வை உடைய ராசியின் 3ஆம் இடத்திலே விழப்போகிறதுனாலே பண வரவுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சுக்கிரகேது சேர்க்கையினால் 12ஆம் இடம் பார்க்கப்படுவதனாலே கலத்திரத்தின் ஒற்றுமையும் மேம்படும், புரிதல் நன்றாக இருக்கும். குருவின் பார்வை ராசியின் மேலே விழுவதும் ரொம்ப முக்கியமான கருத்தாக வைத்துக் கொண்டால் நன்மைகள் பல கொடுக்கக்கூடிய நல்ல நாளாய் இந்த நாள் மாறுகிறது. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு துணை நிற்கும். குருவின் வழிபாட்டினால் வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன்.